நீ ஒரு கோட்பாடு உனக்குள்ள வச்சுக்காத. திமுகவை ஒழிக்காம இந்த நாட்டில் நல்ல அரசியலும் கிடையாது, நல்ல ஆட்சியும் கிடையாது. நீ கொள்கை, கோட்பாடு, தத்துவம் கிடையாது, கிடையாது. நான் இல்ல, இருக்கிறவரை போராடுவேன், இல்லைனாலும் ஒன்று சொல்லிட்டு போவேன். இந்திய கட்சி என்ற ஒன்றே தமிழன் தாய் நிலத்துக்குள்ள கால் வைக்க கூடாது. எந்த தேசியத்திற்கும் அவன் எதிரிதான். தமிழனுக்கு மட்டுமல்ல, கன்னடனுக்கும், தெலுங்கனுக்கும், மலையாளிக்கும், பீகாரிக்கும் எல்லாத்துக்கும் எதிரிதான். அவனுக்கு ஒரே மொழி இந்தி, சமஸ்கிருதம் தூக்கிட்டு வருவான். அவனுக்கு இந்தியும் இல்லை, சமஸ்கிருதம். உன் தாய்மொழி அவனுக்கு தேவையே கிடையாது. உன் உரிமை அதை பற்றி கவலையே கிடையாது. உன் உயிர் அதை பற்றி கவலையே கிடையாது. உன் உடைமை அதை பற்றி கவலையே கிடையாது. எதை பற்றியும் சொல்லப்பட மாட்டான். நீ அவனுக்கு ஒரு ஓட்டு, அவ்வளவுதான். இதுக்கு ஒரு உணர்ச்சி இருக்கு, கீழான உணர்ச்சி. எது? மதம். அதை விட வெறிதர உணர்ச்சி சாதி. இதை தவிர வேற ஏதாவது பேசியிருக்கேன்னா திரும்ப திரும்ப அண்ணன் உங்களுக்கு கற்பிக்க கடமைப்பட்டிருக்கேன். சாதி, மதம், சாமி, கடவுள், இதையே வைத்து அரசியல் செய்பவன் மக்களை பற்றி, மக்களின் நலனை பற்றி, அவர்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க மாட்டான். இது என் தாயின் மீது, தமிழ் மீது, என் தலைவன் மீது சத்தியம். நீ எழுதி வச்சுக்க, சிந்திக்க மாட்டான். இதேதான் பேசுவான். நீங்க எப்படி என்னை வீழ்த்தினாங்க தெரியுமில்ல? திருமாவளவனை சொந்த அண்ணன் என்று சொல்கிறான். பறையனுக்கு ஓட்டு போட போற சீமானுக்கு, அங்க போய் ராமதாச பாரு ஐயா எம் படையாச்சிக்கு ஓட்டு போட போற. இவ்வளவு கேவலமா அரசியல் செய்கிறவர்கள் இவர்கள். இவர்களை போய் போயிட்டு இருக்கிற உலகில் எங்கடா மதத்தை சாதியை வைத்து மனிதனை மதிப்பிட்டு இருக்கான்? ஹூ ஆர் யூனா என்னடா சொல்வேன்? நீ யாருன்னா உனக்கு என்னடா அடையாளம்? எத்தனை காலத்தில், எப்ப? அடுத்த தலைமுறை இந்த 21ஆம் நூற்றாண்டின் இளைய தலைமுறை பிஞ்சு நெஞ்சுக்களுக்குள்ள இந்த சாதி மத நஞ்சை திணித்தால் நீ யார்? நீ என்ன அரசியலை முன்னெடுக்கிற? எப்போது மதம் சாதி கடந்து மனிதத்துக்கு வருவாய்? எப்போது உலக உயிர்களை நேசிப்பாய்? உன் இனம் உயிர்மை நேயவாதி, மற்றவன்லாம் மனிதநேயவாதிகள். நீ உயிர்மை நேயன். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று ஏன் பாடணும்? பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று ஏன் பாடல? எல்லா உயிருக்கும். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக. இல்லை, உன் வேதம் அப்படி கற்பிக்கல. பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக. ஏன்? நீ உயிர்மை நேயன். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார் பெருமகனார். ஏன்? பயிருக்கும் உயிருக்கும் என்று வாடியவன் உன் மூதாதை. ஏன்? உயிர்மை நேயன். அரிசி மாவிலே கோலம், ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்க வேண்டும் என்று உயிர்மை நேயம். உலகத்தில் எத்தனை இனங்களடா? எவனடா மாட்டுக்கு ஆட்டுக்கு பண்டிகை வச்சு கொண்டாடினா? உலகத்திலே தமிழ் பேரினம் மட்டும்தான் மாட்டுக்கென்று ஒரு பண்டிகை வச்சு கொண்டாடு. உயிர்மை நேயம். எத்தனை இறை உலகத்திலே! தமிழன் வணங்குகிற தெய்வத்திற்கு மட்டும் ஏண்டா விலங்குகள், பறவைகள் கூட இருக்கு. முருகனை எடுத்துக்கடா, பாம்பு, மயில், சேவல். ஏன்? முருகனை வணங்குவதற்கு முன்பு இந்த உயிர்களை நீ வணங்க வேண்டிய தேவை இருக்கிறது. சிவன் முன்னாடி காலை நந்தி, வணங்கிதான் நீ வணங்கணும். ஐயப்பனா புலி, சிங்க ரூபினி அம்மனா சிங்கம். எல்லாத்துக்கும் பிள்ளையாரா முன்னாடி ஒரு எலி. ஏன்? உயிர்மை நேயம். வேற எவன் கடவுள் இருக்கு? எவன் சாமிக்கு இருக்கு? நீ உயிர்மை நேயம் மாதிரி ஒன்று இருக்கிறியா? ஆடு செத்தா உனக்கு கவலை இல்லை, கொக்கு செத்தா கவலை இல்லை, சிட்டு செத்தா கவலை இல்லை, வண்டு செத்தா கவலை இல்லை, வண்ணத்து பூச்சி செத்தா கவலை இல்லை. காக்கை சாகும் போது நீ பார்க்க இருக்கிறாய். யானை செத்த செய்தியை கேட்க பார்க்க நீ இருக்கிறாய். நீ சாகும் போது ஒருத்தனும் பார்க்க இருக்க மாட்டான். ஏன்னா அதெல்லாம் செத்தால் நீ செத்துருவாய். இது சத்தியம். இது ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிற உயிரியல் சுழற்சியின் உடன் பிறந்தவனே. இதுதான் உயிரியல். இதை தாண்டி அறிவியல், அரசியல் உலகத்திலே கிடையாது. இதை கத்துக்க, அதுக்கப்புறம் எனக்கு ஓட்டு போடு. எவன்டா மதத்தை வச்சு கதப்பிடுறேன்? அரேபியால வாழ்கிறவன் இஸ்லாம், பாகிஸ்தானில் இருக்கிறவன் இஸ்லாம், இங்க இருக்கிற நான் இஸ்லாம். அவன் அரேபியன், அவன் உருது, நான் தமிழன்டா. ஓர் இறையை ஏற்று, நபி வழியை ஏற்று, ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கிறமே ஒழிய அவன் உருது, அவன் வங்காளி, அவன் அரேபியன், நான் தமிழன். இதாண்டா என் அடையாளம். பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு.
அவன் கிறிஸ்தவன், அவன் பிரிட்டன். அவன் பிரிட்டன் கூட கிடையாது, அவன் இங்கிலீஷ், அவன் பிரெஞ்சு, அவன் டச்சு, அவன் ஜெர்மன், நான் தமிழன். இதான் அடையாளம். ஐரோப்பிய நாடுகள் முழுமைக்கும் ஒரே மதம் தான் இஸ்லாம். ஏன் இத்தனை நாடு? எதுக்கு நார்வே, எதுக்கு ஸ்வீடன், எதுக்கு டென்மார்க், எதுக்கு பிரான்ஸ், எதுக்கு ஜெர்மனி? எதற்காக? ஏன்னா மொழி வழியே தேசிய நிலங்கள், இனங்கள். நீ அப்படியா இருக்க? நீ ஒரு சாதிய இனம் என்று பேசிட்டு இருக்க. பறையரா நம்ம இனத்தானா, படையாச்சியா நம்ம இனத்தானா, கவுண்டரா நம்ம இனத்தானா, தேவரா நம்ம இனத்தானா? அது ஐயோ, அது இனம் அல்ல.